சந்தனம் உபயோகிக்கிறதே இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. நீங்கள் கேரளாவில் போனீங்கன்னா கேரள மக்கள் வந்து நிறைய சந்தனம் உபயோகிப்பாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய குங்குமமும் விபூதியும் உபயோகிப்பாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு மாநிலத்தில் ஒவ்வொரு இது வந்து உபயோகிப்பாங்க. ஆந்திராலாம் போனீங்கன்னா திருஷ்ணம்னு சொல்லக்கூடிய அது ஒரு வகையான மண். அதே மாதிரி நாமக்கட்டின்னு சொல்லக்கூடிய அதுவும் ஒரு வகையான மண். அந்த அபூர்வமான அந்த இறைவன் அந்த மூர்த்தம் இருக்கக்கூடிய மண், அந்த மண் சக்தியெல்லாம் அது உள்ளதாக இருக்குது. இப்போ சந்தனத்தை ஏன் நம்ம உபயோகிக்கிறத விட்டுட்டோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ரொம்ப காஸ்ட்லி. அதே நேரத்தில் அந்த வாசம், இப்போல்லாம் சந்தனம் வந்து ஒரிஜினல் வாசமே யாருக்கும் தெரியாது. அந்த சென்ட்டு போட்டு அந்த சென்ட்டில் வந்து கலவையாக பண்ணி அந்த சந்தனத்தை தான் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் திருப்பதிலையும் சரி, மிக புகழ்பெற்ற குருவாயூரப்பன் கோவிலும் சரி, இந்த மாதிரி ஒரு பெரிய கோவில்களில் சந்தன அதுக்குன்னு ஒரு கல் இருக்கும். அந்த கல்லில் சந்தனத்தை வச்சு அந்த மரத்தை வச்சு இழைப்பாங்க. அதில் எந்த அளவுக்கு இழைக்கிறாங்களோ அதில் வர்ற சந்தனம் தான் அந்த இயற்கையான மனம்தான். அது 3 நாள் இருக்கும். உங்கள் உடம்புல நீங்கள் பூசிட்டீங்கன்னா 3 நாள் இருக்கும். சந்தனத்தினுடைய இயல்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த வாசம், அதனுடைய குணம், எதிரிகளை வந்து மயக்கக்கூடிய ஒரு வாசனை சந்தனத்துக்கு உண்டு. தாந்திரிக பரிகாரத்தில் சந்தனத்தை வந்து நாங்கள் நிறைய உபயோகிப்போம். மாந்திரிகத்துக்கு வந்து சந்தனம் வந்து ஒரு பெரிய ஔஷதம். அதனுடைய வாசனையே கண் திருஷ்டிகள், பில்லி சூன்யங்கள், கிரகதோஷங்கள் அத்தனையும் போகும். சந்தனத்தை ஒருத்தர் கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுவாங்க. ஆனால் சந்தனம் சுவாமி கிட்ட இருந்து அபிஷேகம் பண்ண வந்தது, காப்பு கட்டி இந்த சந்தனங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் வாங்கிட்டு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் மூளைக்கு ஒரு இடத்துல அதை போட்டுட்டு போயிடுவாங்க. வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சண்டை போட்டு வாங்குவாங்க. ஆனால் இதெல்லாம் உபயோகிக்க மாட்டாங்க. டெய்லி நீங்கள் சந்தனத்தை வந்து நெத்தியில் வச்சுக்கணும். நல்லா குழைச்சிட்டு 2 கையில் 2 கால் இதில் உடம்புலலாம் நீங்கள் பூசிக்கணும். கழுத்து பகுதியில் சந்தனத்தை பூசவே கூடாது. பெண்கள் வந்து சந்தனத்தை உபயோகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஒரு மருந்துனே சொல்லலாம். பெண்களுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஔஷதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சந்தனம் வந்து ஔஷதம். ஆனால் அது குளிர்ச்சி. உங்களுக்கு அது ஒத்துக்குமான்னு பார்த்துங்க. நிறைய பேர் இந்த சந்தனம்லாம் தேவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ரொடியூசர் படாதிபர் அவர் இல்லை, அந்த பெரியவர் வந்து உடம்பெல்லாம் சந்தனம் பூசிக்குவார். நீங்கள் திருச்செந்தூர் போனாலும் சரி, பழனி போனாலும் சரி, முருகன் கோவிலில் சந்தனம் கொடுப்பாங்க. ஏன் பெருமாள் கோவிலே தருவாங்க. புரியுதுங்களா? அப்போல்லாம் ஒரு கிண்ணத்தில் வச்சு ஸ்பூனில் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஔஷதம். அதை நீங்கள் உபயோகம் முதல்ல கற்றுங்க. அதனுடைய பலன் மிகப்பெரியது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.